பேங்க்ல பணம் கட்டும்போது சில பேருக்கு எப்படி டினாமினேஷன் ஃபில் பண்றதுன்னு தெரியாம தப்பா ஃபில் பண்ணுவாங்க. மெயினா இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அது என்னன்னா 5000 ரூபாய் 10,000 ரூபாய் ரவுண்டா கட்டும்போது டினாமினேஷன்ல நிறைய டவுட் வராது. பட் ஒரு சில நேரத்துல லோன் க்ளோசிங் அமௌண்ட் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நகை க்ளோஸ் பண்ற அமௌண்ட் வேற ஏதாவது லோன் க்ளோஸ் பண்ற அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பான முறையில ரவுண்ட் அமௌண்டா வராது. அது எப்படி வரும்னா 47,095 ரூபா 37,650 ரூபா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபிகரா இல்லாம எல்லா நம்பர்ஸும் கலந்து வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல டினாமினேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சில பேர் தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாமே 500 ரூபா நோட்டு தான் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் கட்ட போற பணத்தை டேலி பண்ணணுங்கிறதுக்காக இல்லாத பணத்தை டினாமினேஷன் ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நீங்க என்ன நோட்டு வச்சிருக்கீங்களோ அந்த பணத்தை கரெக்டா டினாமினேஷன் ஃபில் பண்றதை வச்சுதான் கேஷியர் அங்க சிஸ்டம்ல அடிப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப டெபாசிட் அமௌண்ட் வந்து 37,765 ரூபா அப்படின்னா நீங்க 500 ரூபா கவுண்ட் வந்து எவ்வளவு எழுதிருக்கீங்க 74 எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த கவுண்ட்டை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி 200 ருபீஸ் நோட் வந்து 4 வச்சிருக்கீங்களா, ஸோ அந்த கவுண்ட் மட்டும்தான் அவங்க வந்து அங்க என்ட்ரி பண்ணுவாங்க. என்ட்ரி பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத டேலி பண்ணி சிஸ்டமே சொல்லிடும். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க திருப்பி. டிஸ்கிரிப்ஷன்ல டினாமினேஷன் கால்குலேட்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். நன்றி. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.